அனைவருக்கும் வணக்கம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை 3 மாத காலத்திற்கு இடைக்கால ஜாமீன் உத்தரவு பிறப்பிச்சு வெளிய அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இனிமே தேர்தல் வர்ற வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வெளியவே வரமாட்டாரு. இனிமேல் வந்து அவர் அவ்வளோதான். அடுத்த ஆட்சியில தான் சவுக்கு சங்கர் அவர்களை பார்க்கவே செய்யணும் அப்படிங்கிற மாரி பல கருத்துக்கள் வைக்கப்பட்ட சூழல்ல, சரியா வந்து கைது செய்யப்பட்டு 2 வார காலத்தில அவர் வந்து வெளிய வந்திருக்காரு அப்படிங்கிறது யாராலயுமே வந்து எதிர்பார்த்தே வைக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வழக்குல ஒரு வழக்க வந்து அவர் மேல போடவே இல்ல. வரிசையா வந்து 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து அவர் மேல போடப்பட்டதா செய்தி. அதுல இந்த ஒரு மனுவுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17 குற்ற வழக்குகள்ல அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கி வெளிய வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் குடுத்தது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது. அங்க குடுத்ததுக்கப்புறம் அரசு தரப்பை பார்த்து, அந்த காவல்துறையை பார்த்து அந்த நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதற்காக ஒரு யூடியூபரை நீங்க இந்த அளவுக்கு வந்து டார்கெட் பண்றீங்க? எதற்காக அவரை திட்டமிட்டு அவரை வந்து நீங்க சிறைக்குள்ள வைக்கணும்னு சொல்லி நீங்க இவ்வளோ தூரம் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு கேட்டதோட மட்டும் இல்லாமல், அந்த குறிப்பிட்ட வழக்குல கைது பண்ணாங்க இல்லையா? ரிமாண்ட் பண்ணாங்க இல்லையா? கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் அவர்கள வீட்டுக்கே போயிட்டு அவர் வந்து கைது பண்ண சம்பவத்துல எதற்காக ஒரு நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ண வழக்குல இந்த அளவுக்கு நீங்க வந்து வேகம் காட்டுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு. இன்னும் பல கேள்விகளுக்கு நம்ம விலாவரியா பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான நீதிபதியோட அணுகுமுறை இருக்கு இல்லையா? அதை பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. யாரா அந்த நீதிபதி இந்த அளவிற்கு வந்து ஒரு துரிதமான கேள்விகள்லாம் கேட்குறாங்கன்னு பார்க்கும்போது, ஏற்கனவே மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்களினுடைய வழக்கை விசாரித்த அதே நீதிபதி தான் எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள். இதுலேயும் அவர் தான் தனபால் அவங்களும் சேர்ந்து அந்த அமர்வில் தான் இந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இதில் அவர் கேட்ட கேள்விகள் இருக்கு இல்லையா? எதற்காக நீங்கள் டார்கெட் பண்ணி இப்படி பண்ணுறீங்க? இது வந்து தனிமனித சுதந்திரத்திற்கு வந்து எதிராக நீங்கள் பண்ணுறீங்க, கருத்துரிமைக்கு நீங்கள் எதிராக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அடுக்கினதோட, இதற்கு முன்னாடி இருந்த அந்த பழைய சம்பவத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே முன்னாடி வச்சுருக்காரு. ஏற்கனவே கடந்த ஆண்டு சவுக்கு சங்கர் மீது நீங்கள் குண்டாஸ் வந்து போட்டிருந்தீங்க. அந்த குண்டாஸை வந்து ரத்து செய்து நாங்கள் வந்து உத்தரவிட்ட போது 3 நாட்களில் இன்னொரு குண்டாஸ் நீங்கள் போடுறீங்க. அப்போ எதற்காக நீங்கள் நீதிமன்றத்தை வந்து பயன்படுத்த நினைக்கிறீங்க? இல்லை எதற்காக நீங்கள் இந்த வழக்கெல்லாம் போடுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கே வந்து தெளிவாக புரிய வருது. அப்படிங்கிற அளவிற்கு இந்த தீர்ப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேள்வியாக அவர்கள்ட்ட எழுப்பியிருக்கார். நீதிமன்றத்தான விவாதத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் கூட ஒரு சட்ட ரீதியில் கேட்கக்கூடிய கேள்வி வச்சுக்கலாமே. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் மேலே நீங்கள் காட்டக்கூடிய வேகம் இருக்குல்ல, இந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக அவரை எப்படியாச்சும் ஒரே நாளில் வழக்கு பதிவு பண்ண அடுத்த நாளே வந்து நீங்கள் போய் கைது பண்ணி சிறையில் அடைக்கணும்னு நினச்ச நீங்கள், ரிமாண்ட் பண்ணணும்னு நினச்ச நீங்கள், இடி வந்து கிட்டத்தட்ட 2 முறை 1 மாத கால இடைவெளி விட்டு 2 முறை வந்து கடிதம் எழுதிட்டாங்க டிஜிபிக்கு. ஆனால் இன்னை வரைக்கும் ஏன் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி துறை அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது அந்த துறையில் ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல? இடி கேட்குறது எஃப்ஐஆர் போடுங்க, நாங்கள் அப்போ தான் வந்து விசாரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இன்னை வரைக்கும் நீங்கள் வந்து அதில் எஃப்ஐஆர் கூட போடாமல் இருக்கீங்களே காவல்துறையே, இதில் மட்டும் எதற்காக நீங்கள் வந்து இவ்வளோ துரிதமாக சவுக்கு சங்கர் அவர்கள் நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படிங்கிறதா அந்த நீதிபதியினுடைய ஒரு ஒற்றை வாதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா கமலா அவர்களுடைய மனு தான் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு வெக்கேஷன் பெஞ்சில் உயர்நீதிமன்றத்தில். இந்த ரிட் மனு மூலமாக அவர்கள் வந்து கேட்டது என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து உடல்நலம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஹார்ட்டில் வந்து 95% அந்த ரத்த குழாயில் பிளாக் எல்லாமே இருக்குது. அவருக்கு ஹார்ட்டில் வந்து இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டும் கூட. அவருக்கு முறையான செக்கப் பார்க்குறதுக்கும் முறையான சிகிச்சை வழங்குறதுக்கும் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒத்துழைக்கணும். ஏன்னா உயிர் வாழ்றது அவருடைய உரிமை இல்லையா? எல்லாருக்குமே உயிர் வாழ்றது உரிமை. அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் அவரை வந்து ஜாமீனில் வந்து வெளியே விடுங்க. அப்போ தான் எங்களால் அவரோட உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கை. ஹேபிஸ் கார்பஸ் மனுவும் வந்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து இந்த சிறைப்படுத்தப்பட்ட விதமே வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு தனி சிறை வந்து இவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தனியாக சிறையிலே தனிச்சிறை வந்து வச்சுருக்காங்க. அவரை வந்து சிசிடிவி கேமரா மூலமாக 24 ஹவர்ஸ் வந்து அவரை வந்து கண்காணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக அவர் வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கு சமம் தான். கிட்டத்தட்ட வந்து அப்யூஸ் பண்ண, இப்போ ஃபிசிக்கலாக வந்து அடிக்கிறது எப்படி ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயலும், அது மாதிரி வந்து மனதளவில் வந்து இது மாதிரி ஹராஸ் பண்ணுறதுமே வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒன்று. இது தனிச்சிறையில் வைக்கிற அளவுக்கு இவருடைய அந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, குற்ற பின்னணி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுருச்சா? இல்லை கோர்ட் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு பல வாதங்கள் வந்து சவுக்கு சங்கர் தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்டது. இப்போ ஏற்கனவே இதே வாதங்கள் எல்லாமே சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலையும் இதுக்கு முன்னாடி முன்வைக்கப்பட்டது கீழ்கோர்ட்டில். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது. அப்போ பலரும் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ நீதிமன்றமும் கைவிட்டுருச்சுன்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான், இவர்களால் வெளியே வர முடியாது அப்படிங்கிறதான் வைக்கப்பட்ட பார்வை. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் இந்த ரிட் மனுவை வந்து அவர்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது இவ்வளோ கருத்துக்களையும் சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து சற்றும் வந்து திமுக தரப்பு வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்படியாச்சும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம் ரொம்ப தெளிவாக தெரியுது. நீதிபதி அவர்கள் அதையுமே வந்து கண்டிக்கிறாரு. என்ன அப்படின்னா,
நீங்கள் இந்த அளவிற்கு வந்து ஒரு தனிநபர் ஏன் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்றது புரியலன்னு சொன்னதோட சேர்த்து பல சட்ட விதிகள் வந்து நீங்கள் இதில் மீறி இருக்கீங்க. ஒரு அரெஸ்ட் அப்படின்னா எப்படி பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு வழக்கில் எவ்வளோ துரித நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து நீங்கள் முறைப்படி இதில் நீங்கள் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை வந்து நீங்கள் பல இடங்களில் மீறி இருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் இதில் வந்து தன்னுடைய கண்டனங்கள் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காரு. நேரடியாக வந்து பழிவாங்க முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு ஒரே வாதம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பற்றி சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே போனார், பெயிலில் போனார் அப்படின்னா பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனாவது போடுங்க அப்படின்னு கேட்கும்போது முடியாது. இந்த வழக்கை பற்றி பேசுறதும் அவர்கள் உரிமை தான். ஏன்னா அவர் என்ன பேச போறாருங்கிறது விஷயம். ஒருவேளை வந்து ஒரு பேசக்கூடாத வார்த்தையை வந்து பேசிட்டாங்க, தனி மனித ரீதியாக ஒருத்தரோட மனதை வந்து புண்படும் மாதிரி அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவர்களுமே என்ன பண்ணலாம், வழக்கு பதிவு நீங்கள் வந்து பண்ணலாம். டிஃபமேஷன் கேஸ் வந்து நீங்கள் போடுங்க. அதாவது நீங்கள் அவர் வந்து எங்களை தாக்கிட்டாரு, எங்களை வந்து வார்த்தைகளால் வந்து தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் திட்டம் போட்டு ஒரு கேஸை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது தவறுங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த வார்த்தையில் கவனிச்சு பாருங்கள். ஃபேப்ரிகேட் பண்ணுறதுனா என்ன, நீங்கள் பிளான் பண்ணி வந்து ஒரு நபரை வந்து நீங்கள் கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க அப்படிங்கிறது தான் அது. இன்னும் சொல்லப்போனால் நீதிபதி அவர்கள் வந்து இந்த கேஸ் டைமிங்கை வந்து அனலைஸ் பண்ணுறாரு. குறிப்பாக எப்போ வந்து இந்த வழக்கு பதிவு பண்ணப்படுது, தாக்குனதாக சொல்லி கைது பண்ணது வந்து வேறு வழக்கு, நம்ம மகேஷ் ரம்யா அவர்களுடைய வழக்கில் தயாரிப்பாளர். ஸோ அந்த வழக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நீங்கள் திட்டம் போட்டு ஃபேப்ரிகேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீதிபதியினுடைய வாதம். இதையுமே அவர் சொல்கிறாப்புல, ஒரு வழக்கில் ஃபேப்ரிகேட் பண்ணி கைது பண்ணுறது அப்படிங்கிறது சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போது கிட்டத்தட்ட நம்மளுடைய அனைத்து என்ன சொல்கிறது திறமையும் வந்து வீணாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது திமுக தரப்பில் வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் சட்ட ரீதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அன்கண்டிஷனலான ஒரு பெயில் தான் கிட்டத்தட்ட இது. ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா, வெளிநாடுக்கு போகக்கூடாது, பாஸ்போர்ட் வந்து போலீஸ்ட்டு இருக்கும், அதே மாதிரி எப்போ ஐஓ கூப்பிட்டாலுமே வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், இதெல்லாம் எப்போவுமே இருக்கிறது தான். அதை தாண்டி வந்து நீங்கள் இதை பேசக்கூடாது, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் வந்து ஒட்டுமொத்த லெவலில் நேஷனல் லெவலில் சென்சேஷனை ஏற்படுத்திட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இதுவரைக்கும் ஒரு வீடியோவை பார்த்தவங்களை விட இனிமேல் அதிகமாக தான் பார்க்க போகிறாங்கன்றதான் செய்தி. அது தேர்தல் கிட்ட நெருங்கும் போது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சும்மா இருக்கும்போது கூட அது ஒரு மாதிரி நார்மலாக அப்படியே வந்து போயிருக்கும். இல்லை சிறை அது திட்டம் போட்டு வந்து ஒரு கைது நடவடிக்கை அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒட்டு மொத்தமாக ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி ஆயிடுது. இனி மறுபடியும் வந்து அதிகப்படியாக எந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக கைது பண்ணாங்களோ, இனி அந்த விஷயம் அதிகமாக நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது பண்ணுறது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா, இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே வர்றோம். பல வழக்குகளில் தீர்ப்புகள்லாம் சரவெடியாக இருக்குது. திமுக தரப்புக்கு வந்து பலத்த அடி தொடர்ச்சியாக வந்து விழுந்துகிட்டே இருக்கு இல்லையா. இது நீதித்துறையில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியுது. ஓகே, நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு நியாயமான விசாரணை நடக்கும், நம்மளுடைய குரல் வந்து அங்கே ஒலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கழக உடன்பிறப்புகளினுடைய கிட்டத்தட்ட ஒரு கைவண்ணத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல இல்லைங்க, பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரவுடிசம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கிறது நம்ம நாள்தோறும் செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நேற்று நடந்த 2 சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அப்படியே வந்து நம்மளே வந்து ஒரு மிரட்சிக்கு உள்ளாக்குன்னு சொல்லலாம். சேப்பாக்கம் நம்ம சின்னவருடைய தொகுதி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர், நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, மாவட்ட செயலாளர் கூட இல்லை, ஒரு வட்ட செயலாளர் வந்து ஒரு சாமானியன்கிட்ட எப்படி பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சும்மா சொல்றது என்னவா அதை பாரு அண்ணம்மா பெரிய சரி, எதுக்கு இந்த அளவுக்கு இவர் வந்து கோவமா திட்டுறாரு, அங்க என்ன சண்டை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சேப்பாக்கத்தினுடைய வட்ட செயலாளர் தான் இந்த பிரபாகரன் அவர்கள். இவர் வந்து என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, ஒரு சாமானிய மனிதர் ஒருத்தர் வந்து அவரோட வாகனத்தை, அந்த வட்ட செயலாளர் நண்பருடைய வாகனத்தை இடிக்க போயிட்டாரு. இடிக்கிறதுனா என்ன, இப்போ இடிக்கிறது இல்லை, அந்த திருமாவர்களுடைய அந்த சம்பவத்தில் இருக்கு இல்லையா, ஸ்கூட்டி வந்து ஓட்டிட்டு வரும்போது பின்னாடி வர வண்டி உரசுற மாதிரி வந்ததுக்கே அவர் போட்டு அடிச்சாங்க இல்லையா, சிமிலர் சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. இடிக்கலை, வண்டி உரசலை, வண்டிக்கு எந்த டேமேஜும் இல்லை, இடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலயே அந்த திமுக தரப்பு வந்து பார்த்திங்கன்னா இவரை போட்டு அடின்னு போட்டு அடிச்சிடுறாங்க. அடிச்சதில் இவருக்கு காயம், கெட்ட வார்த்தை திட்ட வர செஞ்சிடறாங்க. எதுக்கு என்ன இப்படி திட்டினாருன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட முறையிடும் போது, அந்த வட்ட செயலாளர் பிரபாகரனே முறையிடும் பொழுது இவர் உதிர்த்த வார்த்தைகள் தான் இது. நானே ஒன்று அடிப்பேன், நானே அப்படி தான் பேசுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ போன்னு சொல்லி மிரட்டி அப்படியே அனுப்பி விடுறாரு. நானே அடிச்சு போட்டேன், அப்படிதானே பேசுறேன், அதான் நானும் அப்படிதானே பேசுவேன், திருப்பி அடிப்பேன் நான் பேசுகிறேன்.
வண்டி இடிச்சிட்டு இல்லாம பருப்பு வண்டி நான் இடிக்கவே இல்ல. நீ அதிகமா பேசின பிறகு வண்டி கார் இல்ல. இப்போ இந்த வீடியோ வந்து இந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் உள்ளவங்க எடுத்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுறாங்க. சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக வைரல். பாருங்கள், சேப்பாக்கத்தினுடைய 63வது வட்டத்தினுடைய செயலாளர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள். இப்போ இதற்கு திமுக தரப்பு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இவர் வேற வந்து சின்னவர், ரொம்ப நெருக்கமானவர்னு தெரியுது. அவரோட சமூக வலைதளங்களுக்குள்ளே போனாலோ இல்லை அவருடைய பேஜஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக உதயநிதி கூட தான் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. அஃப்கோர்ஸ் அந்த தொகுதி எம்எல்ஏ தான் அவர். இருந்தாலும் அதையும் தாண்டி சின்னவரினுடைய விழுதுகளாக இவர்கள் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி எப்படியும் நம்ம சென்னையிலேருந்து திருச்சி பக்கமாக போனோம் அப்படின்னா மணப்பாறையில் 2 ஒன்றிய செயலாளர்கள் வந்து பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமசாமி, ஆரோக்கியசாமி, 2 பேரும் வந்து உருண்டு புரண்டு நடு ரோட்லேயே அடிச்சிருக்காங்க. சரி, என்னடா சம்பவம்னு கேட்டால் மணல் கடத்துறதுல வந்த ஒரு பஞ்சாயத்தில் ஒட்டுமொத்த ஊரை வேடிக்கை பார்க்குற அளவுக்கு வந்து உருண்டு புரண்டு அடிச்சிருக்காங்க. சரி, இந்த அளவிற்கு வந்து இதில் ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னா இது வெறும் 2 ஒன்றிய செயலாளர்கள் சேர்ந்த சம்பவமே கிடையாது. திருச்சியை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு அமைச்சர் அப்படின்னா அதே மாதிரி இந்த பக்கம் KN நேரு வந்து ஒரு சில பல பகுதியிலே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர். அப்போ KN நேருடைய ஆதரவாளராக ஆரோக்கியசாமி இருக்காரு, இந்த பக்கம் அன்பில் மகேஷனுடைய ஆதரவாளராக வந்து ராமசாமி இருக்காரு. அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது 2 தரப்பிற்குமான கோஷ்டி மோதலாக இருக்குது. கட்சிக்குள்ள பிரச்சனை, நீதிமன்றத்துக்கும் அரசுக்கும் வந்து இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இதெல்லாம் வெளியிருந்து வேடிக்கை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கல. பொதுமக்களுக்கும் பிரச்சனை. சேப்பாக்கம் தொகுதி வட்ட செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா இவரு கூட பொதுமக்கள் கூட தான் பிரச்சனை. 3 தரப்புல இருந்தும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த அளவிற்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகமாயிட்டே இருக்கு கடைசி கட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு கிட்டத்தட்ட ஆட்சி ஆரம்பித்து 1 வருஷம் முடிஞ்ச உடனே ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசுகிறாரு, நம்மளை எதிர்ப்பவர்களுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்ண வந்திருக்கோம், நம்மளுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நம்ம அரசியல் பண்ண வந்திருக்கோம், அவர்களுக்கும் நம்ம சேவை பண்ண வந்திருக்கோம்லாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ வாக்கு அளித்தவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா அந்த கட்சிக்கு வாக்களித்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அது ரொம்ப அப்பட்டமாக வந்து தெரிய வருது. ஒருத்தங்க வந்து பழிவாங்க நடவடிக்கையாக இருக்கட்டும், பேசுனதுக்கெல்லாம் குண்டாஸ் போடக்கூடிய அந்த வழிமுறையாக இருக்கட்டும், பொதுமக்களை வந்து எவ்வளோ ஏளனமாக வந்து பார்த்து என்னமோ இவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து வேலையாட்கள் மாதிரி நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், என்ன முடியுமோ பண்ணிக்கன்னு சொல்லி போலீஸ் முன்னாடியே பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. இதற்கான பதிலடியை வரக்கூடிய தேர்தலில் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. நன்றி.